அண்ட் கைஸ் இந்த வீடியோ ஸ்டடீஸ் ரிலேட்டடான வீடியோஸ்லாம் இல்லை, ஆனால் வந்து கண்டிப்பாக ஏதோ விதத்தில் உங்களுக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்னென்னா ஒரு சின்ன விஷயம், இடையில ஒரு ஸ்டூடெண்ட்டை பேசிகிட்டு இருக்கிறப்ப தான் அவங்க சொன்னது, இந்த படிச்சுட்டு இருக்கிறப்பயே வந்து எப்போ பாரு, இது வந்து என்னோட 3வது வருஷம், இப்போ எப்போ பாரு படிச்சுட்ருக்கா. ஆக்சுவலி அவங்க மேரீட் விமனு. எப்போ பாரு படிச்சுட்டே தான் இருக்கா, வீட்டில் வேலை செய்ய மாட்டேங்கிற, குழந்தைய சரியாக பார்க்க மாட்டேங்கிற, ஆனால் படிக்கிறேன்னு சொல்கிறேன், பாஸ் பண்ண மாட்டேங்கிற, அந்த மாதிரி வந்து ரொம்ப எனக்கு கண்டினியூவஸாக வந்து மாதிரி இரிட்டேஷனாக இருக்கு மேம் வீட்டில். ஸோ ப்ரெஷராக இருக்குது, இன்லாஸ் சைடு இந்த மாதிரி பேசிகிட்டே இருக்காங்க. எனக்கு வந்து இப்போது லாஸ்ட் டைமே வந்து மெயின்ஸில் 1 மார்க்கில் தான் போச்சு, 1 பாயிண்ட் சம்திங் சொன்னாங்க, மார்க்கில் தான் போச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த டைம் எனக்கு கிளியர் ஆகிடும் வித்தின் அடுத்த ஐபிபிஎஸ் பிஓ ஐபிபிஎஸ் கிளர்க்குள்ளேயே வந்து இப்போ ஐஓபிஓ எழுதியிருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே ஏதாவது ஒன்று கிளியர் ஆகிடும்ன்ற கான்ஃபிடென்ஸ் இருக்குது. ஸோ எனக்கு வந்து இருந்தாலும் எனக்கு இந்த மாதிரி ப்ரெஷர் இருந்துகிட்டே இருக்கிறது எனக்கு ரொம்ப கடுப்பாகுது அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக வந்து உண்மையிலே நம்ம சரௌண்டிங் வந்து நம்மளோட மென்டல் ஸ்டேட்டை பயங்கரமாக சேஞ்ச் பண்ணும். ஒரு சின்ன விஷயம் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா எனக்கு பாப்பா இப்போ ஸ்கூலுக்கு போயிட்டா, அதனால இப்போ எனக்கு ப்ராப்ளம் இல்லை, மார்னிங் டு ஈவினிங் வரைக்கும் எனக்கு ஃப்ரீயாக தான் இருக்கும். பட் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வீட்லேயும் பேரண்ட்ஸ் இல்லை, 2 பேருமே தவறிட்டாங்க. நானே பாப்பாவை பார்த்துக்கணும், கிளாஸு கண்டினியூஸாக ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே போடணும். ஒரு சின்னது இன்றைக்கி வந்து சாட்டர்டே சண்டேனா கூட வந்து அன்றைக்கி எக்ஸாம்ஸ் இருக்கும், அதனால கட் ஆஃப் போடணும், எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப், இந்த மாதிரி கண்டினியூஸாக இருக்கும். என்னால் பாப்பாவை எனக்கு சம்டைம்ஸ் தோணும், கில்ட்டியாக இருக்கும். ஒரு குழந்தைய நம்ம வந்து பெற்றிருக்கோம், ஸோ ஆனால் வந்து அந்த குழந்தைய நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுறோமானே தெரியலையே. ஸோ அந்த மாதிரி தாட் சம்டைம்ஸ் ஓடும். அப்போ வந்து சம்டைம்ஸ் வந்து நான் வில்லேஜ் தான், எங்கள் ஹஸ்பண்டோட வீடு வந்து வில்லேஜ் தான். ஸோ அதனால் வந்து எனக்கு இந்த டிஜிட்டல் டீடாக்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து எனக்கு கம்ப்ளீட்டாக அந்த ஃபோனு லேப்டாப்பாக இருக்குது. எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கணும் அப்படின்னா சம்டைம்ஸ் நான் ஊருக்கு போகிறப்ப எனக்கு நீங்கள் என்ன தோணுன்னா, அந்த வயல்வெளி, அங்கே இருக்கிற மக்கள் அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப இன்டீரியரான வில்லேஜு. ஸோ ஏதாவது மந்த்லி ஒன்ஸ் நான் போகிறப்ப எனக்கு எப்போவுமே தோணும், எதுக்கு நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கோம், இவ்வளோ கஷ்டப்பட்டு பாப்பாவையும் என்னால் இது பண்ண முடியாமல், ஒர்க்கையும் மேனேஜ் பண்ண முடியாமல் இவ்வளோ இது பண்ணிகிட்ருக்கோம், ஸ்ட்ரகிள் ஆகிட்ருக்கோம். இங்கே பாரு, இவங்கெல்லாம் வந்து எதுவுமே தெரியல, நல்லா தானே இருக்காங்க, இவங்க லைஃப் வந்து நல்லா இருக்கே. ஸோ அந்த மாதிரி வந்து மைண்டு மாறும். பட் இதே மைண்டு என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு சக்ஸஸ் ஸ்டோரி, ஒரு சக்ஸஸ் மீட் நாங்கள் கண்டக்ட் பண்ணுறப்ப, ரீனா மேம் நீங்கள் இங்கிலீஷ்க்கு உங்களோடது மட்டும்தான் நான் ஃபாலோ பண்ணேன், உங்களோடது மட்டும்தான் வந்து இங்கிலீஷில் கிளியர் பண்ணதுக்கு உங்களுக்கு தான் ஃபுல் கிரெடிட்டும் அப்படின்னு சொல்கிறப்பையோ, இன்னும் எனக்கு ஒரு பையன் சொன்னது ஞாபகம் இருக்குது, இனியவண்ணா, அவரோட ஸ்டோரியை கூட நீங்கள் எடுத்து பாருங்கள், சக்ஸஸ் ஸ்டோரி நம்மளோட சேனலில் இருக்கும். அவர் சொன்னார், லாஸ்ட் டைம் வந்து எனக்கு கிளியர் ஆகாதப்போ நீங்கள் ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க, இன்னும் கொஞ்சம் தூரம் தான் சொல்லிட்டு, அந்த இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இன்னைக்கு நீங்கள் வந்து நிற்க வச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி வந்து ஒவ்வொருத்தரும் கிரெடிட்ஸ் கொடுக்குறப்ப அப்போ எனக்கு என்ன தோணுன்னா, எந்த ஜென்மத்திலையும் வந்து சாவர வரைக்கும் இந்த ஒரு பிளாட்ஃபார்மை நம்ம வந்து நம்மளுக்கு வந்து கடவுளாக வந்து வரமாக கொடுத்துருக்காரு. இத்தனை பேர்த்தோட சக்ஸஸில் ஏதோ ஒரு குட்டி பார்ட்டாக இருக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து வரமாக கொடுத்துருக்காரு. ஸோ இதை வந்து நம்ம எக்காரணத்தை கொண்டும் விட்டு போகணுன்ற இந்த தாட் வந்து இருக்கவே கூடாது. பரவாயில்ல, எப்படினாலும் மேனேஜ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அப்படி தோணும். ஸோ மைண்டை பாருங்களே, அப்போ எதுக்கேற்ற மாதிரி இவால்வ் ஆகுது, எதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் ஆகுதுன்றத பாருங்களே. நம்மளோட சர்க்கிள் நம்ம சுற்றி எப்படி இருக்கோ அதை பொறுத்த மைண்டு வந்து அப்படியே மாறுங்க. இது வந்து என்னோட லைஃப்பில் நான் அந்த மேம் சொல்கிறப்ப யோசிச்சது. இப்போ எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்குது, பாப்பா ஸ்கூலுக்கு போயிட்டாங்க, ஈவினிங் வந்தோடனே அவங்களுக்கு நான் ஒரு மணி நேரமாவது தனியாக சின்ன ஆக்டிவிட்டீஸ் ஏதோ எங்கேஜ் பண்ணுறது ஸ்பெண்ட் பண்ணுவேன். மித்த டைம் எல்லாம் வந்து ஒர்க்கு, வீடியோ, இது தாண்டி வந்து நிறையா விஷயங்கள் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். நம்மளோட கியாலஜிக்ஸ் டெவலப்மெண்ட் ரிலேட்டட் அது எல்லாத்தையுமே நான் பார்ப்பேன். நைட் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸஸ் இந்த மாதிரி நிறையா போயிட்டே இருக்கும். இப்போ வந்து எனக்கு அது பிரச்சனையாகவே தெரில. அப்போ வந்து எனக்கு தோணும், அந்த டைமில் வந்து இந்த நம்ம டக்குன்னு ஏதோ ஒரு முடிவில் வந்து சரி நம்ம கூட பண்ணிக்கலாம், பார்த்துக்கலாம், அடுத்து கூட வந்துக்கலாம்னா கண்டிப்பாக என்னால் வந்திருக்க முடியாது. ஏன்னா அதுக்கு அப்படியே செட்டில் ஆகிருப்பேன். ஸோ ஒவ்வொரு டைமும் நான் வந்து யோசிக்கிறது அதுதான். அப்போ நம்ம மைண்டு வந்து எந்த இடத்துல இருக்கோமோ அதை சுற்றி அவங்கள மாதிரியே தான் திங்க் பண்ண தோணும், அவங்கள மாதிரியே தான் இருக்க தோணும். ஸோ எனக்கு வந்து ஒரு இடத்துக்கு போகிறோம், இத்தனை பேர் நம்மளுக்கு ஏதோ ஒரு விதத்தில் கிரெடிட் கொடுக்குறாங்கன்னே நம்மளுக்கு அதை விட்டுட்டு போகக்கூடாதுன்னு தோணுது. இது வந்து நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கணுன்ட்டு தான் போகிற டைமில் எவ்வளோ ஃப்ரீயாக இருக்காங்க, ஒரு பெருசாக வேலையில் போகிறாங்க, காலையில் அவங்க தோட்டம் பார்க்குறாங்க, வர்றாங்க, டிவி பார்க்குறாங்க, நைட்டு வரைக்கும் டிவி ஓடுது, சாப்பிட்றாங்க,
சாப்பிட்றாங்க, தூங்குறாங்க, இது ஜாலியாக இருக்குல்ல அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் வந்து மைண்டு போகுது. ஸோ ஒரே ஒரு விஷயம் தான் நான் வந்து உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். சூஸ் யுவர் சர்க்கிள் வைஸ்லி. அதாவது நம்ம அதுக்காக நான் அது தப்புன்னு நான் சொல்லவே கிடையாது. அது ஒவ்வொருத்தவங்களோட லிவிங் ஒரு லைவ்லிஹுட்னு சொல்லலாம். ஆனால் வந்து எனக்கு என்ன அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு விஷயம் கிடச்சிருக்குன்னா அதை நம்ம கெட்டியாக பிடிச்சிக்கணும். இப்போ நீங்கள் 1 மார்க்கில் போகுது, மெயின்ஸில் ஒரு 5 மார்க்கில் போகுது, 6 மார்க்கில் போகுது, ஆனால் வந்து வீட்டில் பயங்கர ப்ரெஷராக இருக்குது, எனக்கு வந்து படிக்க முடியல அப்படின்னா தயவு செஞ்சு அந்த மாதிரியான பீப்புள் கிட்ட இருந்து எப்படி உங்களால் டிட்டாச் பண்ணிக்க முடியுமோ டிட்டாச் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மளோட மைண்டை எவ்வளோக்கு எவ்வளோ ஃப்ரீயாக வைக்கிறோமோ, அது முக்கியமாக படிக்கிற டைமில் எவ்வளோக்கு எவ்வளோ ஃப்ரீயாக வைக்கிறோமோ, ஏன்னா உங்கள் மேலேயே உங்களுக்கு பயங்கர கான்ஃபிடன்ஸ் இருக்கும். இத்தனை பேர் போட்டி போடுற இடத்துல 1 மார்க்கில் போயிருக்கு, 2 மார்க்கில் போயிருக்கு, 5 மார்க்கில் போயிருக்கு, 10 மார்க்கில் போயிருந்தா கூட அது பிரச்சனை இல்லை. ஏன்னா எவ்வளோ பேர் போட்டி போட்டுட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு வர்றதுக்கு நான் இவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்கேன், அப்போ இன்னும் கொஞ்சம் தானே, அதை நான் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் மட்டும் இருக்குது அப்படின்னா, அந்த கான்ஃபிடென்ஸை யாராக இருந்தாலும், இட் மைட் பி யுவர் மாம், இட் மைட் பி யுவர் டாட், யாராக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களோட கான்ஃபிடென்ஸை லூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது அவங்களுடைய வார்த்தைகள்லாம். அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் அந்த படிக்கிற டைம் வந்து நீங்கள் கொஞ்சம் டிட்டாச்சாகவே இருங்க. நீங்கள் வந்து ஒரு சிலர் சொல்கிறத வந்து இக்னோர் பண்ணிடுங்க, காதில் போடாதீங்க. அந்த மாதிரி பேசுகிறாங்க அப்படின்றது தெரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த இடத்துல இருக்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும், படிக்கிற டைமில் செல்ஃப் மோட்டிவேட்டடாக வச்சுக்கிறதுன்றது எவ்வளோக்கு எவ்வளோ முக்கியம்னு படிக்கிற ஒவ்வொருத்தருக்குமே தெரியும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் உங்களை அஃபெக்ட் பண்ண விடாமல் பார்த்துக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு பாசிபிலிட்டி இருக்குது, வீட்டில் உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியும்னா நீங்கள் ஒரு ஹாஸ்டல் எடுத்து தங்க படிக்கிற மாதிரியான சிச்சுவேஷன் இருக்குன்னா அதில் கூட நீங்கள் போங்க. இல்லை எனக்கு அந்த மாதிரிலாம் பாசிபிலிட்டி இல்லை, இந்த மாதிரி வீட்டில் இருந்து தான் படிக்கணும், எனக்கே குழந்தை இருக்குது, அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு உங்களால் என்ன சொல்ல முடியும், இப்போ வந்து ஒருத்தர் படிக்கிற டைம்ல அந்த மாதிரி பண்ணுறாங்க இருந்துச்சுன்னா ரூம் அடைச்சிக்கோங்க. ரூம் அடைச்சிட்டு நீங்கள் பாட்டுக்கு படிங்க. ஏதாவது சொல்கிற மாதிரி இருந்துச்சு, வேறு வழியே இல்லை, அவங்கள ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னா காதிலே வாங்கிக்காதீங்க. அது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம்தான். ஆனால் வந்து ட்ரை பண்ணுங்க. கொஞ்ச நாள் நான் வந்து சொல்கிறேன் இல்லையா, எனக்காக வந்து அதை ட்ரை பண்ணுங்க. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் உங்களை அஃபெக்ட் பண்ணாமல் விட்டாலே உங்களோட பொட்டென்ஷியல் தெரியும், உங்களோட கான்ஃபிடன்ஸ் தெரியும், உங்களுடைய கேப்பபிலிட்டி தெரியும். உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் நல்லா வந்துடுவீங்க அப்படின்ற கான்ஃபிடென்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஸோ அதை வந்து மித்தவங்க அஃபெக்ட் பண்ணவே கூடாது. அஃபெக்ட் பண்ண நீங்கள் விட்டுறாதீங்க, அதை இக்னோர் பண்ணிடுங்க. அண்ட் உங்களோட ஃபோக்கஸை மட்டும் படிக்கிறதுல கம்ப்ளீட்டாக நீங்கள் செலுத்துங்க. கண்டிப்பாக வந்து எப்படி சொல்கிறது, இந்த ஃபேஸ் வந்து கடந்து போகிறதுக்கு டிஃபிகல்ட் ஃபேஸ் தான். பட் லேட்டர் ஆன் நீங்கள் அதை வந்து திரும்பி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை நீங்களே நினச்சி ப்ரௌடாக ஃபீல் பண்ணிப்பீங்க. பரவாயில்ல, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் பேர் பிரதீப்னு வச்சுக்கோங்க, பரவாயில்ல பிரதீப், இந்த ஒரு ஃபேஸை வந்து நீ கடந்து வந்துட்ட அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு நீங்களே வந்து சொல்லிக்கலாம். ஸோ அப்படி ஒரு ஃபேஸ் தான், டிஃபிகல்ட்டான ஃபேஸ் தான். பட் இந்த டைம் உங்களோட சர்க்கிளை வைஸாக சூஸ் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக பார்த்தீங்கன்னா டிமோட்டிவேட் பண்ணுற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் அதை இக்னோர் பண்ணுங்கள், படிக்கிறதுல மட்டும் கவனம் செலுத்துங்க. அண்ட் முக்கியமாக இந்த வாரத்துக்கான ஸ்கெட்யூல் மட்டும் நான் சொல்லிடுறேன். இங்கிலீஷ் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு பிகினர் சீரீஸில் வந்து உங்களுக்கு டியூஸ்டே பிகினர் சீரீஸில் பேராஜம்பிள்ஸ் இருக்கும். அண்ட் தேர்ஸ்டே வந்து பிகினர் சீரீஸில் உங்களுக்கு கனெக்டர்ஸ், சென்டென்ஸ் கனெக்டர்ஸ் இருக்கும். ஸோ தட்ஸ் இட். ஸோ டாடா, பை, see you guys.